ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃப்ளேம் சென்சார் வச்சு எப்படி வந்து ஃபயர் டிடெக்டர் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுவே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெளிச்சத்தில் இருக்கிறவன் தாண்டா இருட்டை பார்த்து பயப்படுவான். நான் இருட்டிலேயே வாழ்கிறவன். ஐம் நாட் பேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துடலாம். இது வந்து ஜிஎஸ்எம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இன்கேஸ் வந்து ஃபயர் டிடெக்ட் ஆச்சுன்னா ஆர்டினோ வந்து ஜிஎஸ்எம் சிக்னல் கொடுக்கும். ஜிஎஸ்எம்மில் வந்து நம்ம சிம் போட்டிருப்போம். இந்த சிம் வந்து நம்ம கோடிங்கில் எந்த நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிடும் அண்டு காலும் பண்ணிடும். அடுத்தது வந்து பஸ்ஸரு. இங்கே ரிலே எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோன்னா, அந்த பஸ்ஸரை கண்ட்ரோல் பண்ணுறக்காக. இங்கே சென்சார் வந்து சிக்னல் கொடுத்துச்சுன்னா இதை ஆர்டினோ என்ன பண்ணுன்னா, ரிலே சிக்னல் கொடுத்து பஸ்ஸரை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு ஜிஎஸ்எம்க்கு வந்து சிக்னல் கொடுத்து மெசேஜு கால் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இதோட டெஸ்டிங் காமிச்சு நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் ஃபயர் இதுக்கிட்ட காமிச்சிங்கனாவே டக்குன்னு வந்து ரிலே ஆன் பண்ணி பஸ்ஸர் சவுண்டு வந்துடும். அதே மாதிரி மெசேஜும் ஃபோனுக்கு வந்துடும். இருங்க, இப்போ நான் பண்ணி காட்டுறேன். ஒரு செகண்ட் தான், டக்குன்னு பற்ற வச்சோடனே வச்சேன். இந்த இடத்துல க்ரீன் சிக்னல் வந்துச்சு. அவுட்புட் போயிட்டு உங்களுக்கு இதாக ஆரம்பிச்சிருச்சு. மெசேஜ் வந்துடுச்சு ஃபயர் டிடெக்டர்னு. ஃபோனும் வந்துடுச்சு. ஃபோன் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலும் ஒன்றும் பேசாது, கட் பண்ணிங்கனாலும் எது இதாகாது. ஆஃப் ஆயிடுச்சு பஸ்ஸரு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸு. வாங்க இப்போ இது ப்ரோக்ராம் பண்ணி எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபயர் டிடெக்டர் அப்படின்னு சொல்லி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஆர்டினோ லிங்க் கொடுத்துருப்பேன். அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் வர்ற எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் ஓப்பன் ஆகட்டும். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சின்ன சேஞ்சஸ் தான். மொபைல் நம்பர் மாற்றணும். அது போக கீழே வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நம்பர் வேல்யூ மாறி இருந்துச்சுன்னா மாற்றணும். 9600 மாற்றிக்கணும். வேறு எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. போர்டை வந்து ப்ளக் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு கோட் அப்லோட் பண்ணிக்கலாம். நான் போர்டை ப்ளக் பண்ணிட்டேன். போர்டு ஆர்டினோ யூனோ செலக்ட் ஆகி தான் இருக்குது. கம்யூனிகேஷன் போர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்துட வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து கம்பைல் ஆகும். டன் கம்பைலிங் ஆனோடனே அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகுது. அப்லோட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோடிங் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ஹார்ட்வேர் கனெக்ஷன் மட்டும்தான். இப்போ வாங்க அதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்ச ஆர்டினோ போர்டும் இருக்குது அண்ட் ஜிஎஸ்எம், அதுக்கு அடுத்தது ஃப்ளேம் சென்சார், அதுக்கு அடுத்தது ரிலேயில் வந்து மைனஸ் வந்து டைரெக்டாக பஸ்ஸருக்கு போயிடும், பாசிட்டிவ் மட்டும் ரிலே வழியாக வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட கனெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லா போர்டுக்கான ப்ளஸ்ஸையும் வந்து 5 வோல்ட்டில் கொடுத்துக்கலாம். பஸ்ஸருக்கு மட்டும் 3.3 வோல்ட் கொடுக்கணும். ஏன்னா 5 வோல்ட் கொடுத்தோம்னா அது ரொம்ப நாய்ஸை ஏற்படுத்தும். அதுக்காக தான். இப்போ எல்லா இதோட ப்ளஸ்ஸையும் வந்து நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லாதுன்னா இந்த 2 ஃப்ளேம் சென்சாருக்கானதும் ரிலே போர்டுக்கானதும் வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணி 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது 2. இதை வந்து 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணணும். 5 வோல்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து வோல்டேஜின் கிரவுண்டு அடுத்ததாக 5 வோல்ட்டு. இப்போ நான் அதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். வோல்டேஜின் கிரவுண்டு 5 வோல்ட்டு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்னா, இது ஜிஎஸ்எம்மோட 5 வோல்ட்டையும் கொண்டாந்து இதுலேயே கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது எல்லா இதோட மைனஸ் ஒன்றா கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கே இருக்குது மைனஸு. எல்லா இதோட மைனஸையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிடலாம். இன்க்ளூடிங் அந்த பஸ்ஸரோட மைனஸும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா இதோட கிரவுண்டே வந்து நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணிடலாம்.
இதில் வந்து 4வது பின் வந்து கிரவுண்டு, சாரி 5வது பின் வந்து கிரவுண்டு. இப்போ எல்லா ஒயரையும் வந்து கரெக்டாக எல்லா இதுவும் மைனஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிடுங்க. அப்படியெல்லாம் கீழிருந்து போனீங்கன்னா தெரியும். இது வந்து 8, 9, 10, 11, 12, 8, 9, 10, 11, 12, 13. 13வது பின் தான் லாஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து கிரவுண்டு. கிரவுண்ட் பின் இது பண்ணிட்டு அதே மாதிரி ஜிஎஸ்எம்லேருந்து வர்ற கிரவுண்ட் பின்னை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஒயர் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இந்த பஸ்ஸருக்கு வந்து 3.3 வோல்ட் இன்புட் கொடுத்துக்கலாம். அது எங்கே இருக்கும்னா ஆர்டினோவில் 5 வோல்ட் கொடுத்துருந்தோம், அதுக்கு மேலேயே இருக்கும். நான் உங்களுக்கு அந்த சர்க்யூட் டயக்ராமில் கூட போட்டிருப்பேன் பாருங்கள். இதுக்கு வந்து 3.3 வோல்ட் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது என்னென்னா நம்ம ஜிஎஸ்எம்மோட இது பார்த்துக்கலாம். இப்போ ஜிஎஸ்எம்மில் இந்த ஒயிட் கலர் பின் வந்து டிஎக்ஸு, இது வந்து ஆர்எக்ஸு. டிஎக்ஸை வந்து ஆர்டினோவில் 2வது பின்னில் கனெக்ட் பண்ணணும். ஆர்எக்ஸை வந்து 3வது பின்னில் கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து இந்த ஜிஎஸ்எம்மில் வந்து சிம் போட்டு வச்சுருங்க. அடுத்தது ரிலேக்கான சிக்னலு, இதை வந்து 4வது பின்னில் கனெக்ட் பண்ணணும். நம்ம சென்சார் வந்து எடுத்துருப்போம். நம்ம ஃப்ளேம் சென்சாரோட அவுட்புட்டை வந்து நம்ம 5வது பின்னில் கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கனெக்ஷன் எல்லாமே முடிஞ்சு. இப்போ இதுக்கு வந்து 5 வோல்ட் இன்புட் கொடுங்க, சாரி 12 வோல்ட் இன்புட் கொடுங்க. நீங்கள் 5 வோல்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்எம்க்கும் சப்ளை போகணும், ஃப்ளேம் சென்சாருக்கும் சப்ளை போகணும், ரிலேக்கும் சப்ளை போகணும். அதனால் உங்களுக்கு கரண்ட் பத்தாது. இதுவே நீங்கள் 12 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அடாப்டர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த அடாப்டர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 12 வோல்ட்டு 1 ஆம்ஸ் அடாப்டரு. இப்போ நான் உங்களுக்கு ப்ளக் பாக்ஸில் வச்சுட்டு நான் உங்களுக்கு டோட்டலாக காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கனெக்ஷன் எல்லாமே முடிஞ்சு. நம்ம ஸ்டார்டிங்கில் ஒருக்கா டெஸ்டிங் காமிச்சிருப்போம், இருந்தாலும் இன்னொருக்கா காமிச்சிக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த மெசேஜை வந்து டெலீட் பண்ணிடுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம செக் பண்ணிடலாம். நான் அப்போயே சொன்னதான், 1 செகண்ட் இதாச்சுனாலுமே டக்குன்னு ரிலே இதாகிடும், ஜிஎஸ்எம் வந்துடும். ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. சிக்னல் கிடைக்கணும், சிக்னல் ரிசீவ் ஆகட்டும். ஓகே, சிக்னல் ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரே 1 செகண்ட் தான், 1 செகண்ட் போதும். நான் உங்களுக்கு அந்த லைட்டு தெரியணுங்கிறதுக்காக தான் இப்படி வச்சுருக்கேன். ஓகே, ஃபயர் டிடெக்டர்னு மெசேஜ் வந்துடுச்சு, ஃபோனும் வந்துடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கட் பண்ணி விட்டேன். இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் பஸ்ஸர் ஆஃப் ஆயிரும். ஓகே, பஸ்ஸர் ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஈஸியாக எப்படி ஃபயர் டிடெக்டர் செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.